எம்எல்க்கு நம்ம வெயிட் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். என்ன வச்சுருக்கா? அந்த காமி மோரி மேட்ச் தெரியுற மாதிரி. இதில் ஒரு லேடிஸ் எக்ஸ்ட்ரா இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக் போட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபில்லிங் ஆகிட்டே இருக்கும் அந்த டைமிங்க்கு. நீங்கள் எடுத்து வைக்கலாம், ஒரு ஆள் அமைக்கிட்டே இருக்கலாம். இது நம்ம கையை எடுத்து அமுக்க தேவையில்லை. இப்படி அமுக்கவும் தேவையில்லை. ஆனால் நம்ம பக்கத்தில் கரெக்டாக வாட்டமாக டேபிள் கீபிள்லாம் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு லேடிஸ் சீலிங் பண்ணுறது, ஒருத்தவங்க பிடிக்கிறதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சக்குன்னு வேலை முடியும். ரெகுலர் அது எப்படி அளவு எப்படி வரும்? அளவு ஒரே அளவு செட் பண்ணுறது ஒன்று தான். இங்கே ஆட்டோன்னு ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பேன். இதை அமுக்கிட்டா அடுத்த கவர் அவர் எடுக்கணும். அதனால தான் பார்த்தேன். எடுக்க ஒரு மட்டும் இருக்கா? எடுத்து கொடுங்க. அந்த எடுக்கக்குள்ளேயும் பாருங்க. அதில் பண்ணிக்க. ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணு. ஆட்டோவில் போட்டிங்கன்னா ஸ்லோ பண்ணிக்கமா. டைமில் கூட்டிக்கலாம். ஃபில்லிங் ஸ்பீடை குறைச்சிக்க. ஸ்பீடை ஜாக்சர் பாக்ஸ் தள்ளி வை. டைம் முடிஞ்சோடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். டைமை குறைச்சி வச்சாச்சு. அதனால் லேட்டாக ஆனால் பட் ரொம்ப நேரம் வைக்க முடியாது. 32 செகண்ட் கவர் எடுக்கிற டைம் தான். கவர் எடுக்கிற டைம். இந்த டயத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இது நம்ம நாசில் எத்தனை நாளைக்கு ஓசை ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணிடுவோம். இதை ஊற்றி விடுங்க. அதே பில்லிங் ஸ்பீடு டைம் கீழே பார்த்தீங்களா? அந்த வெயிட்டிங் டைம் முடிஞ்சோடனே ஷார்ட் ஆயிரும். ஓடித்தாரு சீரோ வந்தானே ஸ்பீடு வைக்கணும். ஸ்பீடு வச்சுக்கலாம். ஸ்பீடு ஒரு 20 கவர்னால் ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கணும். அப்புறம் 200 கவர் அப்படி 200 ml. அந்த மிஷின் அதில் செட் பண்ணிக்கலாம்ல? ஆமாம் சார். அது ரேட் வைஸ் அதிகம். இந்த கவர் கொஞ்சம் கஷ்டப்படும். நீங்கள் வச்சுருக்கீங்களா அந்த சின்ன மிஷினை? ஆமாம், அதில் இதில் பிடிச்சி அதை ஒட்டிக்கலாங்கிறீங்க. ஆமாம், வேலை முடிஞ்சு போயிருங்க. செலவு தூக்கி வச்சுட்டு என்ன ஒரு ஆள் இருந்தால் போதும், இதை போட்டு பிடிச்சி ஒட்டிக்கலாங்கிறாங்க. இட மிஷினில் பொரியல என்ன அதை நீ பொண்ணை வச்சு ஊற்றி வெயிட்டு போட்டு எடுக்கிறோம் கொள்கிறோம்ல, குறைக்கிறோம் கூட்டுறோம் குறைக்கிறோம்ல, அந்த டைம் மிச்சமாகும். இது ஃபிக்ஸட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உங்களுக்கு 500 கிராம்னா 500 ml வந்துடும் ஒரு டயத்துக்கு. இந்த அளவில் நீ உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்னும் பிரச்சனை இல்லை. ஃபிட் பண்ணிட்டோம், ஒரு ஆள் போதும். வாங்கி தர மாதிரிமா? சார் 21,500 ரூபாய் சார். 21,500 இது மட்டும். இது மட்டும். இப்போ வந்து இந்த டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கலாம் சார். இதில் வந்து நீங்கள் பால் போடலாம். நீர்மூர் போடும்போது அந்த கருவேப்பிலையில் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது ஒரு ஆள் மேனுவலாக தான் இருக்கும். இது பெடல் வந்துருக்கா? பெடல் ஃபங்க்ஷன். இப்போ இது வந்து நம்ம அமுக்கணும் மேடம் நீங்கள். ஆமாம், ஆட்டோ கொடுத்துருந்தா வந்து ஆட்டோ வச்சிங்கன்னா வந்து எதுக்குன்னா நீ அடுத்த கவர் எடுக்கிறதுக்காக கத்தி ஒன்று வச்சுக்கணும். பையன் வச்சாலும் டேபிள் வச்சு படத்தை கால் கிலோ வச்சு இது மேலே டேபிளை கூட தனியாக அதில் விட்டு பாக்கெட் எடுத்து வச்சுக்கணும். அடுத்த பாக்கெட் எடுத்து அங்கே பிடிச்சிக்கிட்டு படல வைக்கணும். இது டேபிள்லேயே வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம். போட நம்மளுக்கு வந்துருங்க, நம்மளுக்கு வந்துடும். 2 நிமிஷம் கொடுத்து 2 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. 2 செகண்டா 2 நிமிஷமா? செகண்ட் அது செகண்ட். அடுத்தது இப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு இன்னும் வேகமாக வேணும்னா அதை செட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிடிக்க முடியாது அந்த டைத்தில். இதுதான் ஆட்டோ. இன்னொரு ஆள் உட்காந்து அதை வாங்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஃபில்லிங் டைம். மேலே வந்து ஃபில்லிங் டைம். இது வந்து ஆட்டோ 4 செகண்ட். ஒரு செகண்டுக்குள்ள நீங்கள் வந்து அடுத்த போய் ரெண்டாவது காலம் வந்து செகண்ட் கேப். அடுத்த போய் எடுக்கிறது கேப். ஆமையா? செகண்ட் முடிஞ்சோன்னா இல்லை, இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அதுக்கு ரெடி பண்ணி ஒரு நாளைக்கு மினிமம் 500 ரூபாய்க்கு ஓட்டுற மாதிரி இருந்தால் அந்த இது போட முடியும்.